என்னுடைய உயிரோடு கலந்து வாழ்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். காவிரி நதிநீர் நம் உரிமை. அதை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், பெற்றுத்தர மறுக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். இடம் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில். ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக 10 மணிக்கு மானத் தமிழர் எல்லாம் மறக்காமல் கூடுவோம். உரிமையை மீட்க உணர்வோடு கூடுவோம். நாம் தமிழர். காங்கிரஸ் அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். நாம் தமிழ் கட்சி கண்டிக்கின்றோம். சீமான் தம்பிகள் கண்டிக்கின்றோம். பிரபாகரன் தம்பிகள் கண்டிக்கின்றோம். காவிரி நதிநீர் உரிமைக்காக இன்னுயிரை ஈகம் செய்த காவிரி நதிநீர் உரிமைக்காக இன்னுயிரை ஈகம் செய்த எங்கள் தம்பி விக்னேஷுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழ் கட்சியின் வீர வணக்கம். உரிமையான நீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும், நம்முடைய உரிமையை பெற்றுத்தர மறுக்கும் மத்திய அரசையும், இந்த பிரச்சனையிலே காங்கிரசுக்கு அழுத்தம் தந்த இந்த நீரை பெற்றுத்தர முடியாத கையாளாகாத திமுக அரசை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற திருவெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தம்பி ஈரா மகேந்திரன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்திய தேசத்தை ஆளுகின்ற பாஜக அரசு சொல்கிறது, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே தேர்தல் என்று பித்தலாட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கும் மத்திய அரசை நான் கேட்கின்றேன். இந்தியாவில் இருக்கின்ற ஒரு நீரை பக்கத்து மாநிலத்துக்காரன் தர மறுக்கும் ஒரு நீரை ஒரு மாநிலத்துக்கு பெற்றுத்தர பக்கத்த உங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு கேடா என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் கேட்கின்றேன். இன்றைக்கு கர்நாடகத்திலே கன்னடர்கள் தங்கள் இன உணர்வை காட்டுவதற்கு இன்று பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள், சட்டத்தை மீறுகிறார்கள். அங்கே செல்லுகின்ற தமிழர்களின் வாகனங்களை தடுக்கிறார்கள். அங்கே என் உறவுகள் பல்லாயிரக்கணக்கிலே சாலைகளிலே பல கிலோமீட்டர் நடந்து அல்லல்படுகின்ற வேதனையை காணுகின்றிருக்கும். இங்கே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விடியாத அரசின் முதல்வர் தட்டி கேட்க துப்பில்லாமல் ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே கேட்டால் தமிழகத்தை நான் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றேன் என்று பிதற்றுகிறார்கள். அத்தகைய அங்கே பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் கன்னடர்களை கண்டிக்க துப்பில்லாத காங்கிரஸை கூட்டணியிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற முதல்வரை கேட்கின்றோம், உங்களுக்கு காங்கிரஸ் ஒரு கேடா, கூட்டணியில் இருந்து முதலில் கலத்து விடுங்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மக்களின் சார்பாக கேட்கின்றோம். இன்றைக்கு தமிழகத்தின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும், காவிரி பிரச்சனை மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு வாரமாக இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. திமுக கூட்டணி கட்சிகள் வாயிலே என்னை கட்டுப்பட்டு விட்டார்களா? யாரும் காவிரி பிரச்சனை பேச மறுக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் பேச மறுக்கிறார்கள், காங்கிரஸ் பேச மறுக்கிறது, பாஜக பேச மறுக்கிறது. இந்த மண்ணிற்கும் மக்களுக்குமாக நிற்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மன்னன் சீமானும் அவர்கள் தான் இந்த மண்ணிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் கட்டமாக இங்கே இன்றைக்கு தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் இந்திய அரசை கவனத்தை ஈர்க்கும். மக்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியின் பின்னால் இன்று உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்று இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி.